ஏஜ் வைஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஷெட்யூல் கேட்டகரிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் இருந்தீங்கன்னா ஒரு 47 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் வந்து 48 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எம்பிபிஎஸ் டிகிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு அது கூடவே ஒரு 3 திங்ஸ் நீங்கள் கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் வந்து ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனராக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஹவுஸ் சர்ஜனாக நீங்கள் நாட் லெஸ் தென் 12 months சர்வ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இந்த 3 விஷயம் உங்களுக்கு உங்கள் டிகிரி கூட சேர்ந்தே இருக்கணும். அது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கும். அது வந்து 1 hour இருக்கும், 50 marksக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் ஒரு பேப்பர். 2 hours இருக்கும், 100 marksக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கே இருக்காது. பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும். அதுக்கப்புறமா நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்கோர்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து கோவிட் டியூட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அது எவ்வளோனா 6 மாசத்துலேருந்து 12 மாசம் வரைக்கும் நீங்கள் பிரேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். 12 மாசத்துலேருந்து 18 மாசம் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். 18லேருந்து 24 மாசம் பார்த்துருந்தீங்கன்னா 4 மார்க் கிடைக்கும். 24 மாசத்துக்கு மேல, அதாவது 2 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்க ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வாங்கி சைன் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு டிஏ கொடுக்க மாட்டாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் உங்களுக்கு சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா செலக்ஷன் கிரைட்டீரியா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்காது. அது முக்கியமான விஷயம். ஸோ நீங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ரிட்டன் எக்ஸாம் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கிறது மட்டும்தான். எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா நீங்க ஷெட்யூல் கேட்டகரிஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு 500 rupees இருக்கும். அதர் கேட்டகரி இருந்தீங்கன்னா 1000 rupee இருக்கும். ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் பே தான் இது. நீங்க எங்க போய் பே பண்ணணும், எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற வெப்சைட்ல தான் நீங்க போய் mrb.tn.gov.in தான் நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மேண்டேட்டரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்ல போய் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் நீங்க எக்ஸாம்க்கு டாப் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கிங் ஃபார்ம்னு ஒன்று அனெக்ஷர் 8ல இருக்கும் கீழே. நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸ் அனெக்ஷர் 11ல இருக்கும். நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். ஸோ சில பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன வேணுங்கிறத அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நான் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றேன். நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது தேவைப்படும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நான் ஸ்க்ரீன்ல அப்படியே காட்டுறேன். நீங்க பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேணும். நீங்க எதை அப்ளை பண்றீங்களோ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் இப்போ கேட்பாங்க. அதோட ஒரிஜினல்ஸ் தான் நீங்க கொண்டு போய் காட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஃபார்மும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும். அதையும் நீங்க இந்த ஃபார்மேட்ல தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க கோவிட் டியூட்டி பார்த்துருந்தீங்கன்னா இதான் அதுக்கான ஃபார்மேட். நீங்க இதையும் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மெயினா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பிரைவேட் செக்டர்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதை மிஸ் பண்ணாதீங்க.